நான் உங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பப்பட் ட்ராப் எப்படி செய்கிறதுன்னா ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி ஒரு மாடல் இமேஜை எடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன செய்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மாடல் இமேஜ் எடுத்துகிட்டு இந்த இமேஜில் வந்து பாருங்கள், ஹெட்டு வந்து டில்ட்டாக இருக்குது. அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மாற்றணுன்னா என்ன பண்ணணுன்னா, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். பப்பட் ட்ராப் யூஸ் பண்ணி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த இமேஜை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J ப்ரெஸ் பண்ணி அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, குயிக் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாடல் இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடல் இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை தனியாக எடுங்க. ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி அதோட எட்ஜஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி நமக்கு இமேஜ் கிடச்சிரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, எடிட்டில் போயிட்டு பப்பட் ட்ராப்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெஷ் கிரியேட் ஆகிடும். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பப்பட் ட்ராப் எடுத்துக்கோங்க. பப்பட் ட்ராப் எடுத்துகிட்ட பிறகு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பப்பட் ட்ராப் ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் என்ன செய்கிறேன்ட்டு. பாருங்கள் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதாவது கழுத்தில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டாட் வந்துடும். டாட்டு அதுக்கப்புறம் அந்த ஹெட்டில் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் ஹெட்டு ஸ்ட்ரைட்டாக ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் முன்னே இருக்கிற ஃபோட்டோக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோக்குமான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பப்பட் ட்ராப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஹெட்ஸ் டில்ட்டாக இருந்தாலோ இல்லை ஹேண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணனாலோ நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த ஹெட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணலாம். பாருங்கள் முன்னாடி இருந்த ஃபோட்டோவுக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோவுக்குமான அட்ஜஸ்ட்மெண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த ஃபோட்டோவில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஹெட்டை பாருங்கள் திரும்பி எடிட்டில் போயிட்டு பப்பட் ட்ராப் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு திரும்பி ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணோமோ அங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டாட்ஸ் கிரியேட் ஆகும். இதை பாருங்கள் டாட் கிரியேட் ஆகிடுச்சு.
பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் ஹெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆகுது பாருங்கள். முன்னே இருந்த ஃபோட்டோக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி போட முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. திரும்பி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.